முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஏர் மார்ஷல் மானவேந்திர சிங் தலைமையிலான குழு விசாரணையை தொடங்கியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் கீழே விழுந்து முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மதுலிகா ராவத் உள்ளிட்ட 13 பேர் பலியான சம்பவம் குறித்து மக்களவையில் இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிக்கை ஒன்றை அளித்தார். அதில் நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி பள்ளிக்கு MI-17V5 ரக ஹெலிகாப்டரில் பிபின் ராவத் உள்ளிட்டோர் புறப்பட்டதாகவும், குன்னூரை நெருங்கிய போது திடீரென கீழே விழுந்து ஹெலிகாப்டர் தீ பற்றியதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பாக ஏர் மார்ஷல் மானவேந்திர சிங் தலைமையிலான குழு விசாரணையை தொடங்கி இருப்பதாகவும், விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். बिपिन रावत डिफेंस सर्विसेज स्टाफ कॉलेज वेलिंगटन के स्टूडेंट ऑफिसर से इंटरेक्ट करने के लिए अपने एक शेड्यूल्ड विजिट पर थे. एयरफोर्स के MI-17V5 हेलीकॉप्टर ने कल 11:48 पर सुलूर एयरबेस से अपनी उड़ान भरी. 12:08 पर हेलीकॉप्टर से अपना कांटेक्ट खो दिया. बाद में कुनूर के पास जंगल में कुछ स्थानीय लोगों ने आग लगी हुई देखी. इंक्वायरी टीम के ऑफिसर्स ने कल ही वेलिंगटन पहुंचकर अपना कार्य भी प्रारंभ कर दिया. இதைத் தொடர்ந்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா இரங்கல் குறிப்பு வாசிக்க உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடம் நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று மாநிலங்களவையிலும் ராஜ்நாத் சிங் ஹெலிகாப்டர் விபத்து குறித்து விளக்கம் அளிக்க அறிக்கை அளித்தார். उस देर मौन रहेगी.